எல்லாருக்கும் வணக்கம். பப்பாசி நடத்தும் புக் ஃபேர் YMCA கிரவுண்ட்ஸ் நந்தனத்தில் நடக்க போகுது. 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி ஜனவரி வரைக்கும் அங்கே புக் ஃபேர் போடுறாங்க. இந்த வாட்டி முதல் வாட்டி என் புக்ஸும் அந்த புக் ஃபேரில் வைக்க போகிறோம். ஸ்டால் நம்பர் 435 435க்கு வாங்க. என் புஸ்தகம்லாம் இருக்கும். பின்னாடி நான் சொல்கிறேன் என்னென்ன நாளைக்கு என்னாலேயும் அங்கே வர முடியும். அங்கே 1 மணி நேரம் நான் வருவேன். நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஷாப் பண்ணுறீங்களான்னு. ஸோ எங்கள் டீம்லேருந்து சில்ட்ரன்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏஜ் 5 to 12 ஏஜ் வைஸாக பிரிச்சுப்பாங்க. 24th of January and 25th of January ஹனுமந்தா ரோட்டில் ஆர்ட்ரி அப்படிங்கிற சென்டரில் பண்ணுறாங்க. ஹாஃப் அ டே இருக்கும். 4 செப்பரேட் பேட்சஸ். ஒரு பேட்ச்லேயும் லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி அடி தர்ம அடி. 186 பாயிண்ட் கடைசியில் டவுனில் இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தெரில என்ன ஆச்சுன்னு. 25,500க்கு நியர்பை வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒரு 150 பாயிண்ட் மேலே இருக்குது. நான் சொன்னது 26,500 தாண்டாது, 26,300 தாண்டாது, பர்மனெண்ட்டானு தாண்டலை. இப்போ 25,500 கீழே வந்தது. கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்ததுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வச்சு பப்ளிக் செக்டர் ஸ்டாக்ஸை வாங்கி பேச்சப் பண்ணிடலான்னு பாரத் கோக் ஐபிஓ போட்டாங்க. அதுவும் எல்லாம் முடிஞ்சது வேலை. கடைசியில் இப்போ என்ன செய்தின்னா இன்றைக்கி டபால்னு 186 பாயிண்ட் விழுந்துருச்சு. ரிலையன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி நியர்லி 1%க்கு இப்போ ஃப்ளாட்டுங்கிறாங்க. கார்த்தரை 1.5% டவுனு. ஐசிஐசிஐ 2% டவுனு. இன்றைக்கி பேங்க்கு ஸ்டாக்கெல்லாம் தர்மடி. கொஞ்சமாக தூக்கி வச்சது வெறும் ஐடி ஸ்டாக்ஸை வச்சு தூக்கி வச்சுருந்தாங்க. இந்துஸ்தான் ஜிங்க் அடி. அப்போ பேசும்போது சில்வர் ப்ரைஸ் கிலோவுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே போயிடுச்சுங்கிறாங்க. இது பேசிக்லி செல்லிங் ப்ரைஸு. அப்போனா பல்கில் இதுதான் ரேட்டு. நீங்கள் விற்க போனால் 2,40,000 ரூபா தான் கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் பல எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளி வாங்காதுன்னு. இதை நான் உங்களுக்கு ரொம்ப நாளாக சொல்கிறேன். யூசேஜுக்கு மட்டும் இருந்தால் வாங்குங்கன்னு. இப்போ மற்ற எக்ஸ்பர்ட்ஸும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கம் கார்த்தால் 50 ரூபா ஏறி இருந்தது 12,800 கிட்ட வந்துருச்சு. ஸோ நம்ம சொன்ன ட்ராக்டில் தான் எல்லாம் போயிருக்குது. ட்ரம்ப்பு திரும்பி ஒரு 500% அஸ்திரத்தை எடுத்து விடுறாரு. அதே சமயம் லுட்னிக் அப்படிங்கிறவங்க காமர்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரெடியாக இருந்தோம்ப்பா இந்தியாவுக்கு குட் டீல் தரத்துக்கு. மோடிஜி ஃபோன் எடுத்து பேசியிருந்தாருன்னா டீல் முடிஞ்சிருக்கும்னாரு. ஜி ஏன் பேசலைன்னு நம்மளுக்கு தெரியல. அது லுட்மிக் என்ன சொல்கிறாரு, ஜி ஒழுங்காக பேசியிருந்தா டீல் முடிஞ்சிருக்கும்னு. சரி, அது நம்மளுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட்லேருந்து மௌனம். இதனால் என்னென்னா டெக்ஸ்டைலோட எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ்னால் அடி பரமடி. சன் அட்வான்ஸ் ஃபார்மா ரிசர்ச்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஸ்பார்க்குன்னு. சன் ஃபார்மாலேருந்து பிரித்து கொடுத்தாங்க. அந்த கம்பெனியில் 50% வேலைக்கு டாட்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. M1MG டாட்டா கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா 500 ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் ரெடி பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஃபார்மசி பிஸ்னஸில் டாட்டா கம்ப்ளீட்லி உள்ளே இறங்கிட்டாங்க. நடுவில் ஒரு நியூஸ் வந்திருந்தது, ப்ரோட்டீன் பவுடரையும் டாட்டா 1MG பிராண்டில் போட போகிறாங்கன்னு. ஸோ அவங்க ரீட்டெயிலில் ஓரளவு இறங்கிட்டாங்க. ரிலையன்ஸ் இந்த வருஷத்தில் 8%க்கு மேலே ஸ்டாக்கு கீழ் விழுந்துருச்சு. மோட்டாபாய் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஜான்வரியோட 2வது வாரத்திலேயே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறேன்னு. மேபி மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த வெனிசுலா நியூஸ்னால் மார்க்கெட்டில் குயிக்காக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ப்ரைஸ் விழுறதை நிறுத்தலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி 300 மகாரத்தி கீழே விழுந்தது. அது ஐசிஐசிஐ பேங்க்கு, அது 2% கவுந்தது. ஏறின தங்கம் மயில் இன்றைக்கி இறங்கி இருக்குது. இது ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லுவாங்க. 7% கவுந்திருக்கு. மணப்புறம் 4% கவுந்திருக்கு. இன்னும் கன்சன்ட்ரேஷன் பக்கமே வராது. ஹைலி ஓவர் வேல்யூடு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதான். இன்றைக்கி ஓவராலாக எல்லா ஸ்டாக்கும் எக்ஸப்ட் ஐடி ஸ்டாக்கு போட்டு அடித்து நிமித்தி வெளில தள்ளிட்டாங்க. எல்என்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற ஊரோட எங்கள் இந்தியாவில் நியூக்ளியர் ரியாக்டர் கொஞ்சம் 30% சீப்பராக எங்களால் கட்டி கொடுக்க முடியும், நாங்கள் குளோபல் டெண்டருக்கு போகிறோன்னு. இது எதனால் சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட அட்டாமிக் ரிசர்ச் சென்டருக்கு எல்லா இடத்துலையும் சிவில் ஒர்க்ஸும் நியூக்ளியர் ரியாக்டர் இன்ஸ்டால் பண்ணுற வேலையை எல்என்டி அந்த காலத்தில் செஞ்சதுனால எல்என்டி கையில் இந்த கான்ட்ராக்ட் இருக்குது. பஜாஜ் இன்சூரன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
அலையன்ஸோட ஸ்டேக் நாங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டோம். 23 ஸ்டேக் மீதி இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்கிட்டோம். இப்போ இது வெறும் பஜாஜ் இன்சூரன்ஸ் தான். இது பஜாஜ் அலையன்ஸ் கிடையாதுன்னு. அலையன்ஸ் தப்பிச்சது தம்பரான் தலைன்னு ஓடி போய் ரிலையன்ஸோடு சேர்ந்து ஜாயிண்ட் வெஞ்சர் போட போகிற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ 100% எஃப்டிஐ போட்டதுனால நேராக அவங்களே மார்க்கெட்டில் குதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று டைட்டனில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அதில் என்ன விஷயத்த டைட்டனில் என்ன சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா, லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்கன்னு. இனிஷியலாக லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸை அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறது இல்லை, ட்ரஸ்டட் சோர்ஸஸ்லேருந்து தான் வாங்க போகிறாங்க. அதுக்கு யுவான் அப்படின்னு ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் டைட்டனில் செய்தி. இன்றைக்கி டைட்டன் ஃப்ளாட்டுன்னு நினைக்கிறேன். சவுத் இண்டியன் பேங்க் ஒரேடியாக ஏறி இருந்தது, இன்றைக்கி 3-4% கரெக்ஷன் ஆகிருக்கு. இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண வேணாம், இன்னும் இறங்கினா பார்க்கலாம். இப்போ வெனிசுலாவில் இங்கே நாங்கள் கைப்பற்றிட்டோம், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன சொல்கிறதுனா, எல்லா கச்சா எண்ணெய் தோன்றவன் தான் வெனிசுலாவுக்கு போகணும், அது அவங்களோட நாட்டுக்கு அவங்க ஆற்றுற சேவை. அதனால் எக்ஸான் எல்லோரும் அதுக்குள்ளே பூந்து எண்ணெயை எடுத்து இன்னும் அதை டெஃபினட்டாக நீங்கள் அதை எண்ணெயை தொடி அமெரிக்காவுக்கு கொடுக்கணும்னு. $48 போனாலும் இந்த வெனிசுலா ஆயிலோட சப்ளை ஃபுல்லாக மார்க்கெட்டுக்கு வந்தால் இன்னும் இறங்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஜியோ பொலிட்டிக்ஸில் ஈரானில் தகராறு நடந்துகிட்ருக்கு. ரெஜிம் சேஞ்சுக்கு மக்கள் ரோட்டில் தகராறு பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரம்ப் சொன்ன மாதிரி அடுத்த கட்டு டார்கெட் அவங்களா கூட இருக்கலாம். கியூபிட் நியர்லி 50% விழுந்திருந்தது. அது ஒரு ஸ்டாக் மேனிப்புலேட்டட் ஸ்டாக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி அது 6% ஏறி இருக்குது. ட்ராப்பில் போய் மாட்டிடாதீங்க, அது மாட்டினா செம்ம அடி வாங்குவீங்க. மணப்புறம் விழுந்ததுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, வெயின் கேபிட்டலோட டீல் கொஞ்சம் டிலே ஆகும். ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸு, அதாவது ரெகுலேட்டர் செபியா இல்லை ரிசர்வ் பேங்க்கிட்டேருந்து அப்ரூவல் வரணும், அப்ரூவலுக்காக காத்துட்ருக்காங்கன்னு. பட் ஓப்பன் இஷ்யூலாம் ஆயிடுச்சு. அதனால் இந்த ரெகுலேட்டரி டீலை முடிச்சிருவாங்க. இப்போ இருக்கிற கன்சிட்ரேஷன் ரேஞ்சிலே கிடையாது. இது பக்கத்துலேயும் போகாதீங்க. முத்தூட்டும் கொஞ்சம் ஹை ப்ரைஸில் இருக்குது. கனடாவில் ஒரு ஃபார்மசி பிளாட்ஃபார்ம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் ரெடி பண்ணுற விகோவியை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம்னு. டிசிஎஸ் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒர்க் ஃபார் ஹோம்னு நிறைய பேரை நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தெல்லாம் நிறுத்திட்டோம், நாங்கள் பேச்சுவார்த்தையிலே தீர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபோசிஸும் ஏடபிள்யூஸும் சேர்ந்து ஒரு பெரிய டீல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இன்ஃபோசிஸுக்கு கேஷ் அக்ரிவேட்டிவாக இருக்கும். வேதாந்த் அகர்வால் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பையன் இறந்துட்டார். சோஷியல் மீடியாவில் தூத்துக்குடியும் அதையும் சேர்த்து பேசியிருக்காங்க. தவறு. ஒரு இடத்துல வீட்டில் துக்கம் இருக்கிறத நம்ம அது மாதிரி பேசக்கூடாது. நீங்கள் மற்ற நேரத்தில் என்ன வேணால் பேசலாம். ஒரு பேரண்ட்டுக்கு உயிரோட ஒரு வயசான பையன் இறக்கிறதுங்கிறது மனசில் ஆறாத புண்ணு. அது அந்த வலி ஆறவே ஆறாது. நம்மளாம் தமிழ்நாட்டில் கலாச்சாரத்தை உள்ளவங்க. இந்த சமயத்தில் அவரை இது மாதிரி பேசினது எனக்கு அது பிடிக்கல. டெஃபினட்டாக அவர் பண்ணது தப்பு தான் தூத்துக்குடியில். ஆனால் அதுக்காக நம்ம திரும்பி இப்படி மோசமாக பிஹேவ் பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட கருத்து. அது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் போர்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க, இன்னும் ஆளை கூப்பிட்டு வர போகிறாங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 460 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை மட்டும் மேலே வாங்கியிருக்காங்க. ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில் கொஞ்சம் ஏறி இருக்குது. துபாய், அபுதாபி இது மாதிரி ஸ்டேட்டை நடத்துகிற இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுசஸ் இருக்குது இல்லைங்களா, சாவரன் வெல்த் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறவங்க இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பயங்கரமாக குறைச்சிட்டாங்க. நியர்லி $5 பில்லியன் இருந்த இடத்துல அதை 1.5 பில்லியன் குறைச்சிருக்காங்க. 1/3 ஆக்கியிருக்கு. இந்தியாவுக்கு ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றது கம்மியாக இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் நம்மளோட வேல்யூவேஷன். நீங்கள் வேல்யூவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு க்ரோத் இருக்க மாட்டேங்குது. எஃப்எம்சிஜி செக்டரும் ரொம்ப வீக்காக இருக்குது. இன்றைக்கி அதை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஐடிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட டெபாசிட் ரேட்ஸை குறைச்சிட்டோம், நியர்லி 2% குறைச்சிட்டோம். ஏன்னா டைட் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸுன்னு. பேசிக்லி இந்த ஹையர் ரேட்டில் அவங்களால கடன் வாங்கி ப்ராஃபிட்டபுளாக டிப்ளாய் பண்ண முடியல. அதனால் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காங்க. இது பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டியை ஏற்றும். வோடஃபோனுக்கு கவர்மெண்ட் ஏஜிஆர் ரிலீஃப் கொடுத்ததுனால 8% ஏறி இருக்குது.
வெறும் இந்த ரிலீஃப் கொடுத்தா மட்டும் போறாது. அந்த பணத்தை அவங்க கட்டணும். அதுக்கப்புறம் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அதுக்கெல்லாம் காசு தேவை. இன்றைக்கி அவங்களால ஏர்டெல்லையும் ஜியோவையும் பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நேற்றுக்கும் எல்லா மெட்டல் ஸ்டாக்ஸும் விழுந்தது. நான் சொன்ன மாதிரி ஹிந்துஸ்தான் ஜிங்கில் வந்த ப்ராப்ளம் என்னென்னா, சில்வரோட அவங்க விற்கக்கூடிய விலை குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக ரொம்ப முக்கியமான செய்தி, இந்தியர்கள் என்ன மாதிரி ஆள் சொன்ன பேச்சை கேட்டு $1.25 பில்லியன் கோல்டு வாங்கியிருக்கீங்க இடிஎஃப் மூலமாக போன மாதம். இது கோல்டு பிசியும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஸோ கோல்டில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நம்ம ஃபுல் வேல்யூ ஆஃப் தி மார்க்கெட் கேப்சர் பண்ணியிருக்கிறோம். அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம். ருப்பி வீக்கன் ஆகுங்கிறத பல பேர் இன்றைக்கி ஒத்துக்கிறாங்க. 94 வரைக்கும் போகும்னு சில ரிப்போர்ட் சொல்கிறாங்க. 94க்கு ஒரு 3-4% ஆட் பண்ணிங்கன்னா 97, 98 தான் அஃபிஷியல் ரிசர்வ்ஸில் கிடைக்கும். அந்த 94 போச்சுன்னா ஐடி, ஃபார்மா இதுக்கெல்லாம் நல்ல செய்தி, கோல்டுக்கும் செய்தி. அதுதான் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டு. அதனால் இதில் நம்ம அண்டர் வேல்யூடாக இருக்கிற பட்டாஸ் லிஸ்ட்டை 1, 2ன்னு கன்சிடர் பண்ணி நம்ம காசு பார்ப்போம். கார்த்தால வோடஃபோன் 8% ஏறி இருந்தாலும் மார்க்கெட் முடியறதுக்குள்ளே அந்த 8%ம் போய் கடைசியில் 2% காற்று இறக்கிட்டாங்க. அது எதுனாலன்னா, நான் கண்டிஷன்ஸ்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் பண்ணாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐடிசி 2023 அக்டோபர் வரைக்கும் இறங்கிடுச்சு. இன்னும் அது கீழே போயிட்டாலும் போயிருக்கோம். இது ஐடிசியை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு அரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பொறுமையாக 1, 2ன்னு கன்சிடர் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த மாதம் ஃபுல்லாக அதை கன்சிடர் பண்ணுங்கள். டிவிடெண்ட் ஈல்டுலேயே 5.5% மேலே வரும். ஆல்மோஸ்ட் எஃப்டி ரேட்டு வரும். கேபிட்டல் அப்ரிசியேஷனும் டெஃபினட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.